அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோத்தக்கோட்டை அருகே பேருந்தை நிறுத்தாமல் சென்ற அரசு பேருந்து ஓட்டுநர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். மாணவி ஏற முடியாமல் பேருந்தின் பின்னாலேயே ஓடிச் சென்ற நிலையில் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், அவரது சஸ்பெண்ட் குறித்த என்ன விவரம் வெளியாக இருக்கிறது? குறிப்பாக இன்று காலை திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பேருந்து நிறுத்தத்தில் தேர்விற்காக தற்போது +2 மாணவி அவங்க நின்றிருந்த பொழுது அந்த பேருந்து நிறுத்த கோத்தக்கோட்டை என்ற பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து நிற்காமல் சென்றது. இதன் காரணமாக இந்த வீடியோ ஆனது தற்போது சமூக வலைதளத்துல மிகவும் விமர்சிக்கப்படக்கூடிய வகையில பகிரப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக போக்குவரத்து துறை சார்பில் ஒரு விளக்கமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட அந்த பேருந்தானது ஆம்பூர் டிப்போவிலிருந்து புறப்பட்ட டவுன் பஸ்ஸாக 1C என்ற டவுன் பஸ்ஸாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை இயக்கியவர் முனிராஜ் என்ற பேருந்து ஓட்டுநர் இயக்கியிருக்கிறார். அதே போல அதில் கண்டக்டராக இருந்தவர் தற்காலிக கண்டக்டராக அசோக் குமார் என்பவர் பணியாற்றியிருக்கிறார். இந்த இருவர் மீதும் தற்போது போக்குவரத்து துறை சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக டிரைவர் முனிராஜ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல தற்காலிக நடத்துனராக இருக்கக்கூடிய அசோக் குமார் தற்போது அவர் பணியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இது போன்ற மாணவர்கள் சிரமப்படக்கூடிய வகையில பேருந்தை சரியான இடத்தில் நிறுத்தாமல் அவர்களை அலக்களிக்க செய்தாலோ அல்லது பிற பயணிகளுக்கு இது போன்ற அலட்சியமான ஒரு சூழலை ஏற்படுத்தினாலோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து துறை சார்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.